ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சித்ராஸ் சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, அது இந்த மெதுவடை ரெசிபி தான். இதில் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? வித்தியாசம் இருக்குங்க. இந்த மெதுவடையை உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணாமலே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாதம் தாங்க. ஸோ நிறைய டைம் சாதம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இதில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தோன்னா ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் உப்பு. இது கூட இன்னும் காரத்துக்காக நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் வேணாலும் நீ பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி மாவு எவ்வளோ ஆட் பண்ணணும் பார்த்தோன்னா, இந்த மாவு நம்ம வடைக்கு எடுக்கிற பக்குவத்தில் வர வரைக்கும் நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வடை சுடுற பக்குவத்துக்கு மாவு வந்துடுச்சு. இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெதுவடைக்கு தட்டுறது போல் தட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மெதுவடைக்கான ஹோல்ஸும் போட்டாச்சு. இது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடான பிறகு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இது கூட இன்னொரு வடையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடையில் நிறைய வடை ஆட் பண்ணிக்காதீங்க. ஒரு 3 வடை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அது உடையலாம். ஸோ அதுக்காக நீங்கள் கம்மியாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 வடை மட்டும்தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கிறேன். நம்மளுடைய மெதுவடை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பினஸாக இருக்குது. அதை நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பினஸாக நல்லா வந்திருக்கு. ஸோ இன்னொரு வடையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மீதி இருக்கிற மாவும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய மெதுவடை எப்படி வந்திருக்குன்னு பிச்சு காமிக்க போகிறோம் பாருங்கள். நல்லா கிறிஸ்பினஸாக இருக்குது. ஸோ பாருங்கள், இது நல்ல மெதுவடை மாதிரியே தான் இருக்குது. இது உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணணும்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. நல்லா உள்ளேயும் வெந்திருக்கு. ஸோ இந்த ரெசிபி பார்த்தோன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ மீதி இருக்கிறதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணாமலே மெதுவடை போலவே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது கெஸ்ட்டுங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை கிட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதுனா கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸை கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம். கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.